ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம கதையோட ஹீரோ ரீசெண்டா அவங்க ஒரு ஹாரர் கேமை கிரியேட் பண்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அந்த கேம்ல வர என்விரான்மெண்ட்ஸ், அந்த கேம்ல வர வீட்டு செட்டப்புக்காக இவங்க ஏற்கனவே சில கைவிடப்பட்ட பேய்கள்லாம் இந்த இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரூமர்ஸ் எல்லாம் சொல்லப்படுற மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு அந்த மாதிரியான வீடுகளை ஸ்கேன் பண்ணிட்டு வருவாங்க. அதை அடிப்படையா வச்சுதான் அந்த கேமை கிரியேட் பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி அந்த கேமோட டீமை சேர்ந்தவங்க ஒரு வீட்டுக்கும் போயிருந்திருப்பாங்க. அந்த ஒரு வீட்டில இருந்து ஒரு மண் பொம்மைங்கிறது எடுத்துட்டு வரப்பட்டிருந்திருக்கும். அந்த பொம்மையை எடுத்தது வந்ததுக்கு அப்புறம் நம்ம கதையோட ஹீரோவுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் என்ன நடக்குது, அவங்க இதுல இருந்து மீண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படம். கண்டிப்பா படம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்துல கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு வீட்டை ஸ்கேன் பண்றதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. அதுல கண்ணாடி போட்டிருந்திருக்கான்ல அந்த பையன் தான் கம்பெனில வேலை செய்யறவன் போல. கூட இருக்கிறவரு இந்த மாதிரி இந்த கம்பெனில இருந்து வேலை செய்யறதுக்காக வர ஆளுங்களுக்கு கைட் பண்ற மாதிரியான ஒரு கைடா இருப்பாரு. ஏன்னா இது எல்லாமே கைவிடப்பட்ட பேய்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுற மாதிரியான வீடுகள். அதனால இந்த மாதிரியான பில்டிங்ஸை, வீடுகளை விசிட் பண்ற ஆளுங்களை கைட் பண்ற மாதிரியான ஒரு நபர் தான் கூட இருக்கிற அந்த கைடு. ஏன் பையா உனக்கு பேய்களை பார்த்துல பயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா அந்த 4 கண்ணான கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்போ அந்த கண்ணாடி போட்ட பையன் செவுத்துல இருந்த ஒரு போட்டோ திடீர்னு கீழே விழுகிறத கவனிக்கிறான். அது ஒரு ஃபேமிலி போட்டோவா இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு லேடியா ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த கண்ணாடி போட்ட பையனுக்கு இந்த வீட்டை பத்தின விஷயங்களுமே ஏற்கனவே தெரியும் போல. இந்த வீட்டுல ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஒரு ஆர்டிஸ்டாமா, களிமண்லாம் பயன்படுத்தி பொம்மையெல்லாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்டையே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து எங்க போனாங்கன்னே தெரியல. சோ இப்படி தன்னோட ஃபேமிலியில இருக்கிற நபரையே அந்த லேடி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கேட்கும்போது பயமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த கைடு, நான் என் பொண்டாட்டியை தவிர வேற யாரை பார்த்தும் பயப்படுறதே கிடையாது. பிளஸ் இன்னையோட எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10வது வருஷத்துக்கான ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணணும்னு என்ன இன்னைக்கு நேரமா வர சொல்லியிருந்திருக்கா. அதனால சட்டு புட்டுன்னு வா, வேகமா இந்த வீட்டை ஸ்கேன் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அவரு தனியா வருவார். ஏன்னா ஸ்கேன் பண்ற மிஷின் அங்க ஓரமா வச்சிருந்திருக்காங்க போல. அதை எடுத்துட்டு வரதுக்காக அந்த கண்ணாடி பையன் போயிருவானா. அதுவே இந்த கைடுமே இந்த ரூம்ல என்ன இருக்குதுன்னு செக் பண்றதுக்காக வரும்போது அதுதான் இந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர், அந்த லேடி ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஆர்டிஸ்டா இருந்தவங்க. இது வந்து அவங்களோட ஸ்டூடியோவாமா. ஏன்னா அவங்க நிறைய இந்த களிமண் பொம்மைகள் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது இங்க தான் பண்ணுவாங்க. பிளஸ் அப்படி செய்யற அந்த களிமண் பொம்மைகள் எல்லாத்தையும் சூடுபடுத்தணும்ல, அதுக்காக அந்த இடத்துல ஒரு அடுப்புமே ஒன்று இருக்கும். ஒரு பெரிய ஒரு இரும்பு அடுப்பு மாதிரி இருக்குமா. அந்த அடுப்புக்குள்ள ஏதாவது இருக்குமான்னு அந்த கைடு செக் பண்றதுக்காக போக அந்த கண்ணாடி போட்ட பையனுமே ஸ்கேனரை எடுத்துட்டு வருவானா. அப்போ பின்னாடியில இருக்கிற அந்த அடுப்போட கதவுங்கிறது மூடிரும். யோ உள்ளகிது போய் மாட்டிக்கிட்டியாயான்னு அவனும் அந்த அடுப்பு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்க, அப்போ சடனா அவனுக்கு வேற ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரியும் கொஞ்சம் காத்துல இருந்து சத்தம் வர மாதிரியும்லாம் இருக்குமா. அப்ப அவனுக்கு பின்னாடியில ஒரு மண்பொம்மை ஒன்று வர மாதிரி தெரிய அது அந்த கைடா தான் இருக்கும். ஏன் என்ன அப்படி பயமுறுத்துற, கையில என்ன வச்சிருக்கேன்னு அதை அவன் வாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பானா. அந்த மண்பொம்மையில ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கிறத அந்த பையன் கவனிக்கிறான். அப்போ அவனுக்கு காதுக்கு பின்னாடி அதை அங்கேயே வச்சிருன்னு ஒரு குரல் கேட்க பயத்துல அந்த பொம்மையை அவன் கீழே போட்டுருவான். அதோட மேல் பகுதி கொஞ்சோண்டு உடஞ்சு போயிடும். என்னடா பண்ணி வச்சிருந்திருக்க, இதையெல்லாம் இப்படி டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு அந்த கைடு சொல்லிட்டு இருக்கும் போது, நீ ஏன் என்னமோ பண்ணு, என்ன ஆள விடுறா சாமினா அந்த கண்ணாடி பையன் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க சைடில் இருக்கிற ஒரு ரேக் அவன் மேல விழுந்துரும். மேல விழுந்ததுல தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு. தலை உடஞ்ச அந்த இடத்துல செம்மையா ரத்தம் போய்கிட்டு இருக்க அந்த கைடுமே முதல்ல உதவி பண்றதுக்காக அந்த ரேக்கை தூக்க முயற்சி பண்ணுவாரு. அவரால் முடியாத காரணத்தால சப்போர்ட்டுக்கு ஏதாவது கம்பி கிடைக்குதான்னு போய் அதை எடுத்துட்டு வரக்குள்ளேயே அந்த இடத்துல இருந்து அவனோட பாடிங்கிறத காணும். டே தம்பி, அதுக்குள்ள எங்கப்பா போன, அண்ணன் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டே இருக்கும்போது பின்னாடியில இருந்து ஒரு சத்தம், ஹெவியான ஒரு மூச்சு சத்தமா இருக்கும். திரும்பி பார்த்தா அது அந்த கண்ணாடி போட்ட பையன் தான். தலைலாம் உடஞ்சு செம்மையா ரத்தம் போயிட்டு இருக்குது. ஆனா அவன் நார்மலா கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே தெரியல. இவருக்கும் புரிஞ்சிருச்சு, ரைட்டு இனிமேல் நாம இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு. தம்பி பொறுமை, அதே இடத்துல இருக்கணும் சரியா, அண்ணன் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு அவன் எஸ்கேப் ஆகலான்னு நினைப்பான். ஆனா முடியல. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை கீழே தள்ளி அந்த அடுப்பு இருந்துச்சுல அதுக்குள்ள அவனை இழுத்துட்டு போயிரும். அவ்வளவுதான். அந்த அடுப்புக்குள்ள இருந்து வெறும் அவனோட அலறல் சத்தம் மட்டும் கேட்க அவங்க ஸ்கேனரை கொண்டாந்து வச்சிருந்திருப்பாங்கல்ல, அது பாட்டுக்கு அந்த இடத்துல அதோட ஸ்கேனிங் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பொம்மை ஒன்று இருந்துச்சுல அதுக்கு பின்னாடி சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோ காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே அவன் பக்கத்துல ஒரு பொம்மை ஒன்று இருக்கும். ஒரு குழந்தையோட பொம்மை ஒன்று இருக்கும். அந்த பொம்மை ஏதோ அலாரம் வச்ச மாதிரி அழ ஆரம்பிக்க அதை தூக்கிட்டு ஒன்னும் இல்ல தங்கம் அப்படின்னு பெட்ல இருந்து அவசரமா எந்திரிக்க முடியாம நல்லா உளுந்து வாரிந்திருப்பான். சரி இப்ப எதுக்கு பொம்மையை கையில வச்சுட்டு சுத்துறானா.
ஹீரோவுக்கு ஒரு ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம ஹீரோயின்னு வச்சுக்கலாம். அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறாங்க. ஆகையால் குழந்தை ஒன்ஸ் பொறந்துருச்சுன்னா, பொறந்ததுக்கப்புறம் குழந்தையை வளர்ப்பது எப்படின்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி, பொறக்கறதுக்கு முன்னாடியே கத்துக்கிறது பெட்டர் ஆப்ஷனுங்கிற மாரி தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க இந்த பழங்காலத்து சிலைகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ற மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஆள் தான் நம்ம ஹீரோயின். ஆனா ஒன்ஸ் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா செலவுகளுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஹீரோ வேற ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்கானாமா. கண்டிப்பா அந்த வேலையில என்னை எடுத்துக்குவாங்க, நான் ரொம்ப திறமைசாலி, பிளஸ் உனக்குமே இன்னும் நிறைய ஆர்டர்ஸ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நீயும் நிறைய சம்பாதிப்ப, நம்ம 2 பேரும் சம்பாரிச்சு குழந்தைக்கு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி செம ஜாலியா அவங்க எல்லாரையும் கொஞ்சிட்டு வேலைக்கு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றான். அவன் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தான்ல, அந்த கம்பெனில இருந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு திறமைசாலியான எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு ஹீரோ கம்ப்யூட்டரை பேனு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்கிறா போல. நம்ம ஹீரோவோட டீம் தான் இந்த ஹாரர் கேமை கிரியேட் பண்றாங்க போல. ஸோ அதனால கான்செப்சுவலாக இந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ணி ஆகணும்ல. ஆகையால் அந்த வீட்டை ஸ்கேன் பண்ண போன அந்த சோடா புட்டி பையன் இன்னுமா வரலன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட டீம் லீடர் மாதிரி ஒரு ஆள் இருப்பான். டே மீட்டிங் சீக்கிரம் நடக்க போதுடா, அந்த கண்ணாடி பையன் எங்க ஆளை காணோம், சீக்கிரம் ஃபோன் பண்ணி கூப்பிடுன்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்ட்டு கால் பண்றானா. ஆனா ரிங் அந்த இடத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடானா அந்த பையன் ஏற்கனவே வந்துட்டான், கையில ஒரு பொட்டியோட வந்திருப்பான். இருந்தாலும் எதுவுமே பேசாம பேரஞ்ச மாதிரி பேன் நின்னுகிட்டு இருக்க. இவங்க தான் ஆல்ரெடி பதட்டத்தில் இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த டீம் லீடர்லாம் என்னடா ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற, சரி என்னமோ பண்ண, முதல்ல பொட்டியை கொடு அப்படின்னு வேகமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்குமே நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ தான் அந்த கேமோட தீம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த கேமோட தீம் என்ன, கதை ஸ்டோரி என்ன அப்படின்னு அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அந்த கேமோட கதையுமே அந்த வீட்டில் நடந்த அந்த உண்மையான சம்பவத்தை தான் இந்த கேம்லயுமே கதையாக வச்சிருந்திருக்காங்க போல. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சடனாக அந்த கண்ணாடி பையன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற ரூமுக்கு வந்து கத்துவானா. அவன் எதுக்கு கத்துறான்னு ஹீரோவுக்குமே தெரியாது. இருந்தாலும் சமாளிக்கிற விதமா, இல்லைங்க அந்த கேமில் வந்து சில ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் ஆளுங்களை விட்டு கத்த வைக்கிற மாதிரியான சீன்ஸை கிரியேட் பண்ணலான்னு இருக்கிறோம், உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் பண்ணணுமே தவிர நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு கிளைண்ட்டை சமாதானப்படுத்தலான்னு இருந்தா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருந்த அந்த பையனுமே அப்படியே வாமிட்லாம் எடுத்து அங்கேயே மயங்கி போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பையனை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. டீம் லீடரும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரமாவே ஹீரோ வீட்டுக்கு போகிறதா இருக்கும். பட் அந்த சோடா புட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் பார்க்க வேண்டிய சில வேலைகள் எல்லாமே மிச்சம் இருக்குது. ஆகையால் ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் வேற வழி இல்லாம ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்து இருந்திருப்பான். நைட் டைம்ல ஹீரோயின் சில வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் வந்திருப்பானா. மணிப்பெல்லாம் கேட்கறான். ஏன்னா வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 2 மணிக்கிட்ட எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்கிற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பான். பட் நைட்டு தான் வந்திருக்கிறங்காட்டி மணிப்பெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வரும்போதே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பானா. அதையெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரோம்ல ஹீரோயினுக்கு இதே மாதிரியான இந்த சிலைகள்லாம் சுத்தம் பண்ற ஏதோ ஒரு வேலை ஒன்று இருந்திருக்கு போல. அதுக்கு போகலான்னு இருந்திருக்கா. ஆனா அதுக்கு போறதுக்கு எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. மேபி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் போகட்டுமே, நான் குழந்தை கூட இருக்கிறனே, அதுக்கப்புறம் வேணும்னா இப்படி தூரமா இருக்கிற வேலைகள் இதையெல்லாம் நான் போய் பண்றேனே அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ ஆஃபீஸுக்கு வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த வீட்டில் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல லேடி, அவங்களோட பேரை நம்ம லீனு வச்சுக்கலாம். அந்த லீனு இறந்து போன லேடி ஒரு கைவினை பொருட்கள் இந்த களிமண் பொம்மையெல்லாம் செய்யறதுல பெரிய ஆள்ல, அதனால அவங்க உயிரோட இருக்கும்போது சில இன்டர்வியூலாம் எடுத்துருப்பாங்க போல. அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்பான். கேம்ல அந்த விஷயங்கள கொஞ்சம் ரியலிசம்காக ஆட் பண்றதுக்கு. அப்போ செம்ம டயர்டா இருக்கும்போது தன்னோட ஒய்ஃப் என்ன பண்றான்னு சொல்லிட்டு வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு சென்சார் கேமரா மாதிரி, யார் எங்க மூவ் ஆனாலுமே அந்த கேமரா ட்ராக் பண்ணும். சும்மா அந்த கேமரா மூலமா ஹீரோயினை கூப்பிட்டு அவளை பயமுறுத்தி விட்டுருவான். அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்கிற மேட்டர் ஹீரோயினுக்கு தெரியாது போல. சும்மா வேலை செய்யும் போது அப்படியே ஹீரோயின் அங்க வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டுமே வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அவளோட ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பா. சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, யோ இன்னும் தூங்கலையா அப்படின்னு ஹீரோயின் இன்னொரு சைட்ல இருந்து வர. அப்போ இங்க இருந்தது யாருன்னு திரும்பி பார்த்தா இல்ல அங்க யாரும் கிடையாது. ஆனா ரூம்குள்ள யாரும் இல்ல. அப்போ என் பக்கத்துல நிக்கிறதா ஹீரோயினா அப்படின்னு திரும்பி பார்த்தா இல்ல, அதுவும் ஒரு பேய் மாதிரி தெரிய டக்குனு கனவுல இருந்து கண் விழிக்கிறான். தூக்கத்துல இருந்திருக்கானா. என்ன ஏதாவது பார்த்து பயந்துட்டியான்னு ஹீரோயின் கிட்ட வர மறுபடியும் அவளை பார்த்து பயப்படுறான். பட் இப்போ அது உண்மையான ஹீரோயின் தான். என்னடா ஏதோ ஒரு ஹாரர் கேம்ல ஒர்க் பண்றங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அது இதுதானான்னு அந்த கேம் ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் பத்தி எல்லாம் அவளும் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் அந்த லீங்கிற அந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அந்த லேடி ஹீரோயின் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்களோ அதே யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருந்திருக்காங்களாமா. தன்னோட சீனியருங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. கல்யாணம் பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் ஒரு சந்தோஷமா இருந்த ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குதுன்னா அது நினைச்சு பார்க்கும் போதே வருத்தமா இருக்குதுன்னு
ஹீரோயின் லைட்டா அழவே ஆரம்பிச்சிருவா. பயங்கர எமோஷனலா இருப்பா பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல. நம்மளோட ஃபேமிலிக்கு இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க குழந்தைய காப்பாத்துவீங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாளா. கவலைப்படாத, எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் கண்டிப்பா 2 பேரையுமே காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நைட் இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரூமோட ஹீட்டுங்கிறது அதிகரிச்சிருந்திருக்கும். ஏசி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருந்திருக்குமா. ஈவன் அந்த ரூம்ல இவங்க ஒரு சென்சார் கேமரா வச்சிருந்திருக்காங்கல்ல, அந்த கேமராவுமே யாரோ நடந்து போற மாதிரி மூமெண்ட்டை ட்ராக் பண்ணுதா. பிளஸ் அவங்க ரூமோட டோரும் அப்படியே ஸ்லைட் ஆகி ஓப்பன் ஆக அந்த சத்தத்துல ஹீரோயின் கண் வெளிச்சிடுறா. ஆனா அந்த இடத்துல அவ எதையும் பார்த்துருக்க மாட்டா. டோர் ஓப்பன் ஆனதையும் கவனிச்சிருக்க மாட்டா. சரி கண் வெளிச்சதான் விழிச்சோன்ட்டு அப்படியே போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போகும்போது அங்க ஜார்ல தண்ணி இல்லாம இருக்க. அப்போ ஹீரோ வேலை பார்க்கறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அதுல அந்த ஒரு மண் பொம்மையுமே இருக்கும். ஆரம்பத்துல காமிச்ச பொம்மை. இதனடா இது புதுசா இருக்கேன்னு அவளும் அந்த பொம்மையை எடுக்கலான்னு போகும்போது அவளோட வயிற்றுல இருக்கிற குழந்தை வயிறை உதைக்குமா. டக்குன்னு அவ அப்படியே குழந்தைகிட்ட என்ன அம்மாவை உதைக்கிறங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்கும் போது அந்த சென்சார் கேமரா அந்த பொட்டி இருக்குதுல்ல, அதை நோக்கி ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். அதை ட்ராக் பண்ணும்போது சின்னதாக ஒரு சத்தங்கிறது வந்திருக்கும். என்னடா அது மிஷின் கேது கெட்டு போச்சா அப்படின்னு அது கிட்ட போகும்போது அது டக்குன்னு வேற சைடு திரும்புமா. இது எங்க வேற சைடுலாம் திரும்புதுன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோயினோட ஸ்டூடியோ இருக்குதுல்ல, அவ ஒர்க் பண்ற ஸ்டூடியோ, அங்கிருந்து ஏதோ ஒரு ஆன்மா ஹீரோயினை எட்டி பாக்குது. அப்புறம் அதை பெருசா அவ்வளோ எடுத்துக்கல. அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பாக்ஸுங்கிறது கண்ணில் தென்பட அந்த பாக்ஸ்குள்ள அந்த பொம்மை தான் இருக்கே, அதை சும்மா கையில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ பின்னாடி இருக்கிற கேமரா மூலமா ஹீரோ கூப்பிடுற மாதிரி தெரிய இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு அந்த பொம்மையை வைக்க போகும்போது அவளோட கை லைட்டா கிழிச்சிரும். இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம பொம்மையை அதே இடத்துல வச்சுட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக போனா ஹீரோ அங்க நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருப்பான். அந்த பொம்மையில ஹீரோயினோட ரத்தங்கிறது ஒரு துளி பட்டிருந்திருக்கும். அது அப்படியே கம்ப்ளீட்டா அந்த பொம்மைக்குள்ள அப்சர்வ் பண்ணப்பட்டு அந்த பொம்மைக்குள்ள இருந்த ஏதோ ஒரு ஆன்மா வெளியில வருது. ஏதோ ஒரு விதமான பழங்காலத்து பாட்டை ஒன்று அப்படியே பாடிக்கிட்டு ஹீரோயினோட பாடியை அது பொசஸ் பண்ணுது. அவளோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவக்க ஆரம்பிக்க அடுத்த நாள் காலையில ஹீரோவும் தூங்கி எந்திரிக்கிறான். பயங்கரமா வேர்த்து ஊத்திருந்திருக்கும். என்னது இது, ஏசி ஆஃப் பண்ணியிருந்திருக்காளா? ஏன் புள்ள நீ எழுப்பி விட்டாலே நான் எந்திரிச்சிருப்பேனே, ஏசி ஆஃப் பண்ணி தான் என்னை எழுப்பி விடணுமா அப்படின்னு அவகிட்ட பேச வரும்போது அவளோட கண்ணு செவந்திருக்கிறத அப்பதான் அவன் கவனிக்கிறான். தெரியல ஏதோ இடிச்சுக்கிட்டங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு இருக்க. இந்த மாதிரி இந்த பன்றி இருக்குதுல்ல, அதோட ஈரலை சமைச்சிருந்திருப்பா போல. ஆனா பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல இதை சாப்பிடலாமா, எதுக்கு செஞ்சிருக்கேன்னு கேட்டதுக்கு எனக்கும் தெரியலையேன்னு அவ கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சிருவா. அவளையே அறியாம தான் அதை செஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிக்க அப்படியே பயங்கரமா வாயில் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாளா. ஓகே ஓகே சோறு நல்லா இருக்குன்னு தெரியுது, அதுக்குன்னு இப்படி சாப்பிட்டு எங்கேயாவது விக்கிக்காத அப்படின்னு சொல்லக்குள்ள அப்பதான் அவ மறுபடியும் கப்பை கவனிக்கும் போது அவ ஒதுக்கி வச்ச அந்த பன்றியோட ஈரல் அது கப்புக்குள்ளதான் இருக்கும். அதை பார்த்தோன்னே டக்குன்னு அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவ மாத்திரை போடுறதுக்காக தண்ணி குடிச்சிருந்திருப்பா. அதுல ஏதோ மண்ணெல்லாம் விழுகிற மாதிரி இருக்கும், அவளோட வாயிலிருந்து வந்த மாதிரி இருக்கும். பேரலா ஹீரோ இறந்து போன அந்த லீங்கிற லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட சிஸ்டரை போய் மீட் பண்ணியிருந்திருப்பான். அவங்கள மீட் பண்ணிட்டு அந்த லீயோட கேமை தான் நாங்க பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு கேம் அமையும் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பானா. அப்பதான் அந்த லீயோட தங்கச்சி சொல்றா, இந்த மாதிரி லீ வந்து இந்த களிமண் பொம்மையெல்லாம் செய்வாங்கல்ல, ஆனா அதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய பொம்மைகளுக்கும் உயிருங்கிறது இருக்குங்கிற மாதிரியும் சொல்லுவாங்களாமா. அதனால அவங்க அப்படி செய்யற அந்த களிமண் பொம்மைகளுக்கு பின்னாடி சில எழுத்துக்கள் எல்லாமே வந்து பொறிச்சு வைப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய பொம்மைகளுக்கு உயிர் இருக்கும் அப்படின்னு அந்த லீ நம்புவாங்களாமா. அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் தான். பட் அப்படி ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயத்த அந்த லீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இல்ல அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எப்போ அந்த லீ அந்த விஷயத்த சொன்னாலுமே சும்மா ஏதோ ஃபேமஸ் ஆகணுங்கிறங்காட்டி ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்கிறா அப்படின்னு ஜென்ரலா இருக்கிற மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து போயிருவாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லீயோட வீட்டுக்கு போற மாதிரியும் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்குள்ள அவன் போகும்போது அந்த இடத்துல உடஞ்சு போன ஏதோ ஒரு சின்ன பொம்மையோட ஒரு தலங்கிறது இருக்கும். அதை பார்க்கும்போது சடனா அவன் பின்னாடியே ஒரு கருப்பு கலர் உருவங்கிறது வந்திருக்கும். திரும்பி பார்க்கறான், ஆனா அது இல்ல. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி தெரிய இவனும் டார்ச் அடிச்சு பார்த்துட்டே இருப்பானா. அப்போ டக்குன்னு அந்த லீயோட உருவம் அந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டே அவன் கிட்ட வந்து நிக்கிற மாதிரியும் ஒழுங்கா அந்த பொம்மையை எடுத்த இடத்துல வச்சிருங்கிற மாதிரி அவனை மிரட்டுற மாதிரி இருக்கும். அவனும் செமையா பயந்து இருப்பான். ஆனா அப்படி பயந்து போன ஹீரோ மேல
கொஞ்சம் ரத்தம் சொட்டுற மாதிரிலாம் இருக்கும். அவனும் அப்படியே நிமிர்ந்து மேல பார்த்தா ஒரு கண்ணாடி போட்ட பேய் அவனை பயமுறுத்த அவள்தான் அப்படியே பயந்து போய் அவனோட விஆர் கிளாஸை கழட்டுறான். கேமை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அதை ஹீரோ விளாண்டு பார்த்துருக்கான். ஹீரோவோட இந்த ஷாக்கிங்கான ரியாக்ஷனை பார்க்கும்போது கூட இருக்கிற எல்லாருக்கும் பரவாயில்லையே கேம் நல்லா வந்திருக்கு போலையான ஹாப்பியா தான் இருக்கும். இருப்பினும் அந்த கூட வேலை செய்யற பொண்ணு இருக்கிறாள் அவகிட்ட கேக்குறான், ஆமா லியோட உருவத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பேயை இந்த கேம்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டதுக்கு தெரியுமே, ஆல்ரெடி லீகல் டீம் சொல்லிட்டாங்க, அதே மாதிரி தான் நாங்கள் பயன்படுத்தலைங்கிற மாதிரி தான் அவ சொல்லுவா. ஹீரோக்கு டவுட் ஆயிரும். ஏன்னா அவன் கேம்ல ஆப்வியஸா பார்த்துருந்தான்ல, அதனால திருப்பியுமே அந்த கேம்ல போய் அவன் செக் பண்ணி பார்க்குறான். ஆமா அவ சொல்ற மாதிரி அவங்க யாரையும் ஆட் பண்ணவே இல்லை, இருந்தாலும் எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கேன்னு ஹீரோவுக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சா. இப்போ அதுவே வீட்டில் நம்ம ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரூம்ல திருப்பியுமே பயங்கரமா ஹீட்டுங்கிறது அதிகரிக்கும். உடனே இவ்வளவுமே ஏசியோட காற்றை அதிகமாக வச்சுட்டு இருப்பாளா. ஆனால் அப்போ சடனா ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. எக்ஸ்ட்ராவா அந்த ரூம்ங்கிறது இன்னும் ஹீட் ஆகிட்டே இருக்கு. ரூம் விட்டு வெளியில போகலான்னு இருக்கும்போது ரூமோட கதவை ஆட்டோமேட்டிக்கா சாத்திரும். ஹீரோனோட கையை பிடிச்சும் அங்க இருக்கிற கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஹீரோனோட முகங்கிறது தெரியும். நான் பயங்கர டெரரா இருப்பா. சடனா ரியல் லைஃப்ல ஹீரோனோட கையில அந்த பொம்மைங்கிறது வந்து உட்கார, அவளோட இன்னொரு கையில ஒரு கத்தி ஒன்று இருக்கும். உப்போ அந்த கத்தியை வச்சு ஹீரோயின் அவளோட விருப்பமே இல்லாம அவளோட கழுத்துக்கிட்ட கிழிச்சுக்கிறா. அப்படி கிழிச்சுக்கிட்ட அந்த ரத்தம் இருக்குதுல்ல, அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் வச்சு ஒரு களிமண்ல அந்த ரத்தத்தை வந்து தண்ணிக்கு பதிலாக ஊற்றி அந்த பொம்மையோட தலையில லைட்டா டாப்புங்கிறது ஓப்பன் ஆயிருந்திருக்கும். அதை க்ளோஸ் பண்றதுக்காக அந்த களிமண்ணை அவ பயன்படுத்துறா. அதோட நிக்கல, அந்த பொம்மைக்கு பின்னாடி சில மந்திர எழுத்துக்கள் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சுரண்டி எடுக்கிறா. இப்போ பேரலா கொஞ்சம் இந்த மந்திரம் தந்திரங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரியான ஒரு நபரை காட்டுறாங்க. அவன் பேரு சானா இருக்கும். அவன் வேற ஒரு பூசாரியை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். அந்த பூசாரியுமே சானை பார்த்து, நீயும் உங்க அப்பா மாதிரியே தான் எப்ப பார்த்தாலும் ரெக்லஸா இருக்கிற, கொஞ்சம் கூட பொறுப்பாவே இருக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு அந்த சேன் ஏதோ தாயத்தை தேடி வந்திருப்பான் போல. அதையெல்லாம் கொடுத்துட்டு அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி சும்மா அந்த சேனோட எதிர்காலத்தை எல்லாம் கணிச்சு பாக்குறாரு. ஆனா அப்படி சோடி போட்டு பார்த்ததுல என்ன வந்துச்சுங்கிறத அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற தேவையே கிடையாது. அந்த சேனுக்கே புரிஞ்சிருச்சு, ரைட் என்ன நோக்கி பெரிய பொறுப்புன்னு வரப்போதோன்னு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு போயிருந்திருப்பானா. ஓகே பொண்டாட்டி நம்ம மேல சமகான்ல இருப்பாளோ அப்படின்னு தான் அவன் போயிருந்திருப்பான். ஆனா ஆல்ரெடி அவ தூங்க போயிட்டா போல. சும்மா அவ வேலை செய்யற அந்த ஒரு ரூமுக்கு போகும்போது ஹீரோ எடுத்துட்டு வந்த அந்த ஒரு பொம்மையை அவ சரி பண்ணி வச்சிருந்திருப்பாள்ல. இதை சரி பண்ணி வச்சிருந்திருக்காளா, என்ன இதுக்கு பின்னாடி ஏதோ வித்தியாசமான சிம்பிள்லாம் இருக்குதுன்னு ஹீரோ அப்பதான் அதெல்லாம் கவனிக்கிறான். அதுக்கப்புறம் பெட்ல வந்து படுத்துக்கிட்டவனும், ஆமா இந்த மாதிரி நான் கொண்டு வந்த அந்த ஒரு பொம்மையை நீ தான் சரி பண்ணனியா என்னன்னு கேட்டா அவ பதில் சொல்லாம இருப்பாளா. பேசிக்கிட்டு இருக்கிறான்ப்பா பேசுப்பா அப்படின்னு கையை பிடிச்சாலுமே அவ டக்குன்னு கையை வெடுக்கணும் எடுக்க, சரி கோவத்துல இருக்கிறா போலயே நினைக்கும் போது அப்போ சடனா அந்த ஏசி இருக்குதுல்ல, அது பாட்டுக்கு டெம்பரேச்சரை அதிகமாக்கிக்கிட்டே இருக்குமா. இதனடா இது ஒழுங்கா காத்து கூட வர மாட்டேங்குதுன்னு அதை உட்காந்து பட்டன் அமைக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் கத்துறா, ஒழுங்கு மரியாதை என்ன நிம்மதியா தூங்க விடு, நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிற, சுயநலமா இருக்காதரா அப்படின்னு கத்திக்கிட்டே அவளோட வயிறை போட்டு பயங்கரமா சொரியிற மாதிரி இருக்கும். சரி சரி நான் எதுவும் பண்ணல, முதல்ல நீ ஸ்டூபிடா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு அவன் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது உடம்ப போட்டு அந்த அளவுக்கு நெகத்துல கீறி இருந்திருப்பா. அடுத்த நாள் ஹீரோ இதை பத்தி ஆபீஸ்ல வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த அளவுக்கான மூட் ஸ்விங்கிறது பிரெக்னன்சி டைம்ல ஏற்படுமான்னு. அண்ட் ஹீரோ இப்படி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறத டீம் லீடருமே பார்த்துட்டு, என்னப்பா ஒய்ஃப் கூட சண்டையா, மூஞ்சி சும்மா ஒரு முளத்துக்கு தொங்கி இருந்திருக்குது, சரி வெளியில வா பேசும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஹீரோ ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போயிட்டானாமா. டாக்டர் இது வந்து சும்மா ஸ்ட்ரெஸ்ல தான் அப்படி பண்ணியிருந்திருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு கன்வின்சிங்காவே இல்ல, ஒரு 2-3 நாளாவே அவ கொஞ்சம் வியர்டா தான் பிஹேவ் பண்றான்னு சொன்னதுக்கு அவருமே முடிஞ்ச அளவுக்கு ஹீரோக்கு சில அட்வைஸ்லாம் போடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா பி, பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிற டைம்ல வீடே 2000 அந்த அளவுக்கான ப்ராப்ளம்ங்கிறத இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நான் கம்பெனியில் ரொம்ப ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போயிருந்தேன். ரைட்டு இன்னைக்குமே என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி சண்டை போட போகிறாங்கிற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆனால் வழக்கத்துக்கு மாறா அவள் ரொம்பவுமே அமைதியாக இருந்தா. ஈவன் சோஃபாவில் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, நான் ரொம்பவுமே உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்ல, நான் உங்ககிட்ட கோவமாக நடந்துக்கிறேன்ல, அது எனக்குமே தெரியுது, நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் என்னை மீறி அது நடக்குது, ஸோ தயவு செஞ்சு நான் அப்படி பண்றேங்கிறங்காட்டிலாம் என்ன வெறுத்துறாதீங்க, எனக்குள்ள இப்போ வேற ஒரு உயிர் ஒன்று இருக்கு, இதுக்காவது நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தா. ஸோ என் ஒய்ஃப் எப்படி அவளையே அறியாம அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணினாலும் அதே மாதிரி தான் எல்லா மனைவிக்கும் மூட் ஸ்விங்ஸ்ங்கிறது இருக்க தான் செய்யும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது இதை ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத விட எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு செம டெஸ்பரேட்டாக இருப்பான். ஈவன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டும் அப்போ குழந்தை பிறக்கறக்கு எடுத்துக்கிற இந்த 10 மாசங்கிறது குழந்தை வளர்றதுக்கான மாசம் கிடையாது.
கிடையாதா? நம்ம எப்படி குழந்தைய வளர்த்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான மாசங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பான். நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ, ஆனா கூடவே இந்த தாயத்தையும் கையில வச்சுக்கோ, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பானா. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்ட பையனும் அந்த கைடும் படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த வீட்டுக்கு போய் வீடியோல ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பானுங்க, ஸ்கேனிங்லாம் பண்ணியிருந்திருப்பானுங்கல்ல. அப்போ அவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பானுங்க போல. அதுல தான் அந்த ஒரு பொம்மையை, அந்த ஒரு களிமண் பொம்மையை அவனுங்க எப்படி எடுத்தானுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த களிமண் பொம்மை மேல நிறையவே சிம்பிள்ஸ் இருந்ததுங்கிறத ஹீரோ அப்பதான் கவனிக்க செய்யறான். ஏன்னா அவன் வீட்டுல இருக்கும் போதுமே ஹீரோயின் அந்த களிமண் பொம்மையில சில வேலைப்பாடுகள்லாம் பார்த்துருப்பாள்ல. அப்போ வந்து முழுசா அந்த சிம்பிள்ஸை அழிச்சிருந்திருக்க மாட்டா, கொஞ்சம் சிம்பிள்ஸ் மட்டும்தான் அழிச்சிருந்திருப்பா. ஆனா நான் பார்க்கும்போது அந்த சிம்பிள்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு, இதுல என்ன அதிகமா தெரியுதுன்னு அவன் யோசிக்க, அதுவே வீட்டுல இருக்கிற ஹீரோயினோட உடம்புல இருக்கிற அந்த பேய்க்கு ஹீரோவுக்கு அந்த சிம்பிள்ஸ் பத்தின மேட்டர் தெரிய வந்துருச்சுங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு போல. அது அப்படியே அந்த கேமரா ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கும். அடுத்ததே அந்த சோடாபுட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் ஹீரோவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பான். ஹீரோ அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற அதே நேரத்துல வீட்டுல ஹீரோயினுமே ஹீரோ பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு பொம்மை ஒண்ணு கையில வச்சிருந்திருப்பான்ல எப்பவுமே வீட்டுல, அந்த ஒரு பொம்மை மேல அப்படியே ரத்தத்தை எல்லாத்தையும் பூசி வைக்கிறாளா. ஹீரோவும் இங்க அந்த கண்ணாடி பையனை பாக்குறதுக்காக போயிருந்திருக்கான். ஆனா போன இடத்துல அந்த பையன் ஒரு மாதிரி திரும்பி நின்னுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பானா. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு நூல் மாதிரி எதையோ வச்சுக்கிட்டு தன்னோட கண்ணையே அவன் மூடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான், டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இன்னும் சொல்ல போனா. ஆனா ஹீரோ வந்து அதை பார்த்த ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க, அது அந்த களிமண் பொம்மை, அந்த களிமண் பொம்மைன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல ஹீரோயினும் அந்த பிளாஸ்டிக் பொம்மை இருக்குதுல்ல, அதோட கையை பிடிச்சி திருப்புறா. அதே மாதிரி இந்த கண்ணாடி பையனோட கையும் உடையுது. தொடர்ந்து அவனை டேமேஜ் பண்ணி அவன் கையெல்லாம் உடைச்சு இறுதியா அவனோட கழுத்தையுமே திருகி சாகடிக்கிறா. அது எல்லாத்தையுமே நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ கண்கூடா பார்த்துருப்பான். பிளஸ் அவன் சாகருக்கு முன்னாடி களிமண் பொம்மை அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருந்திருப்பான். உடனே இந்த விஷயத்த ஹீரோ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் நேரா ஆபீஸுக்கு தான் போயிருந்திருப்பான். ஏன்னா அந்த கண்ணாடி போட்ட பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, அதுலயே அந்த பொம்மைங்கிறது இருந்திருக்கும். அதுலதான் அவன் அந்த ஒரு பொம்மையோட முதுகுல இருக்கிற அந்த மந்திர எழுத்துக்கள்லாம் பார்த்துருப்பான். ஸோ அந்த எழுத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அந்த பையன் இதைத்தான் சொல்லியிருந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் ஹீரோக்கு இருக்கும். ஏன்னா அவன் களிமண் பொம்மை, அதுக்கு பின்னாடிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு குழப்பத்தோட ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்க. ஆல்ரெடி ஹீரோயின் தூங்கி இருந்திருப்பாளா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம டைரக்டா அவளோட ஸ்டுடியோக்கு போயிட்டு அந்த களிமண் பொம்மையை பார்த்தா அந்த பொம்மையை ஹீரோயின் ஷேப் பண்ணியிருந்திருப்பா. இப்போ அந்த களிமண் பொம்மையோட கையில இன்னொரு குழந்தை இருக்கிற மாதிரி அந்த பொம்மையை அவ கிரியேட் பண்ணியிருந்திருக்கா. இதனடா இது கையில் வச்சிருக்க அந்த குழந்தையோட தலை தனியாக வருதுங்கிற மாதிரி ஹீரோ அதை எடுத்து பார்க்க, அப்போ சடனாக இது ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். சத்தம் எங்கடா இருந்து வருதுன்னு திரும்பும்போது அங்கே இருக்கிற ஒரு பின்னெல்லாம் அவன் காலை வச்சிருவானா, பயங்கரமாக ப்ளீட் ஆயிருந்திருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தை அழுகிறத பார்க்குறான். அது இவன் வச்சிருந்திருக்க அந்த குழந்தை பொம்மை தான். ஆனால் கை கால்லாம் தனித்தனியாக பிஞ்சு பேட்டரி எல்லாமே கீழே தான் கிடக்குது, இருந்தாலும் அது அழுகுது. அப்போ ஹீரோயின் வேகமாக அந்த ஸ்டுடியோக்குள்ள வரக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. ஆனால் ஆல்ரெடி ஹீரோ கதவை லாக் பண்ணியிருந்திருப்பான். அவள் வெளியில் நின்று தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்க ஹீரோ நீக்காம இருக்கிறத பார்த்துட்டு அந்த பேய் என்னன்னா அந்த சின்ன தலை ஒன்று இருக்கும்ல, கையில வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சிருந்த அந்த ஒரு தலை, அது கீழே இருக்கிற ஹீரோவோட பிளட்டை அப்சர்வ் பண்ணி ஹீரோயினோட பாடியை எப்படி டேக் ஓவர் பண்ணுச்சோ அதே மாதிரி இப்போ அவனோட பாடியுமே டேக் ஓவர் பண்றதுக்காக முயற்சி பண்ண. ஆல்மோஸ்ட் டேக் ஓவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் சடனா ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறான். அதற்கு காரணம் ஹீரோவோட அந்த டீம் லீடர் நல்லது வந்து சேரட்டுங்கிற மாதிரி ஒரு சாம் ஒன்று கொடுத்திருப்பார்ல அந்த தாயத்து, அதுதான் காப்பாத்தி இருந்திருக்கும். ஐயோ சீரியஸா ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பொம்மை தான் ப்ராப்ளம் போல. அந்த பொம்மையை எடுத்துட்டு வெளியில போகலான்னு இருந்தா கதவுக்கு வெளியில நிக்கிற ஹீரோயின் டப்புன்னு அந்த பொம்மையை புடுங்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு போவாளா. இந்த தாயத்தை எங்க கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற பேரு அந்த தாயத்திலே எழுதி இருந்திருக்கும். அதனால நேரா அந்த ஒரு இடத்துக்கே போறானா. அங்க போயிட்டு அங்க அந்த ஒரு சாமியாரையும் மீட் பண்றான். அவருகிட்ட அந்த பொம்மையோட போட்டோவையும் காட்டுறான். இந்த போட்டோங்கிறது அந்த கண்ணாடி பையனும் அந்த கைடும் போய் எடுத்து இருந்திருப்பாங்கல்ல, வீடியோல ரெக்கார்ட் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதுல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்திருக்கான். பிரிண்ட் போட்டு அதை பார்க்கும் போதே அந்த சாமியாருக்கு ஒரு விஷயம் புரியுது, இது கம்ப்ளீட்டா இல்ல, இன்கம்ப்ளீட்டா இருக்குதுங்கிறது மட்டும் புரியுது. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிற அந்த பொம்மையோட தளங்கிறது உடஞ்சிருந்திருக்கும். ஸோ ஒரு பீஸ் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இந்த சிம்பிள் இன்னும் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல, அதனால அது ஃபுல்லா இருந்தா எடுத்துட்டு வாங்களேன்னு கேட்டா ஹீரோக்கு எங்க தெரிய போகுது. இல்லங்க ஐயா, இப்போ என்னோட ஒய்ஃப் வந்து ஆபத்துல இருக்கிறா, அவளுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு இந்த ஒரு சிம்பிள்ஸால ஒரு பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், அவனால
உன்னால தான் உதவி பண்ண முடியும்னு சேனை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாரா. சேன் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில இந்த சிம்பிள்ஸை பற்றிலாம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்பான் போல, ஒரு லெக்சர் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்த ஹீரோவுமே அதே இடத்துல உட்காந்து அவன் சொல்கிற அந்த லெக்சர் எல்லாத்தையுமே பேன்னு கேட்டுட்டு ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சேன் கிட்ட உதவிக்காக போனா அவன் முதல்ல பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனேமே உதவியெல்லாம் பண்ண முடியாது, பேய் ஓட்டுற ஆளுங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கேளியா அப்படின்னு முதல்ல ஹீரோவை தட்டி கழிச்சிட்டு போக தான் பார்ப்பான். யோ ப்ளீஸ் உதவி பண்ணியான்னு ஹீரோ கையில வச்சிருந்திருக்க பிரிண்ட்டை அவன் கொடுத்துருவான். ஆனா அதை பாட்டுக்கு வாங்கிட்டு அந்த சேன் அங்கிருந்து போக என்னடா இது உதவி பண்ணலையேன்னு ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கும்போது போன அந்த சேன் திருப்பி வந்துட்டு ஆமா இந்த பொம்மை உனக்கு எங்க கிடைச்சதுங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் அந்த சேன் ஹீரோவை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவுக்கு உதவி பண்ணலான்னு இருக்கிறான். பிளஸ் இந்த ஒரு பொம்மை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிம்பிள், இது எல்லாமே ஏதோ ஒரு கெட்ட ஆன்மாவை இந்த பொம்மைக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்திருக்கு. அது நீங்க இந்த சீலை பிரேக் பண்ணங்காட்டி வெளியில வந்திருக்கு. ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இந்த ஒரு சீலை நம்ம திருப்பி உருவாக்குனாலே இந்த ஒரு பொம்மைக்குள்ள மறுபடியும் அந்த ஒரு ஆன்மாவை சீல் பண்ணிடலான்னு ரொம்ப நம்பிக்கையா ஹீரோவை கூப்பிட்டு அந்த சேன் நேரா வீட்டுக்கு வந்துருப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக போயிருந்திருக்கா. அவ கிச்சன்ல உட்காந்து ராவான மாமிசத்தை சும்மா லபக் லபக்குன்னு முழுங்கிக்கிட்டு இருப்பாளா. ஆனா ஹீரோ கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. அந்த சேன் அந்த பொம்மை மேல கை வச்ச உடனேயுமே வேகமா இவளே ஹால் கிட்ட வருவா. செம்ம கோவத்தில் அந்த சேன் கிட்ட போய் அவ முறைச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி தரையில ஏகப்பட்ட உப்பெல்லாம் அவன் தூவி வச்சிருந்திருக்கான் போல. அந்த உப்புங்கிறது அந்த பேயை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. கூடவே நிறைய மந்திர காகிதங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவளை ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆன்மாவை வெளியில எடுக்கலான்னு பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா இது வெளியில எடுக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு யோசிக்கும் போது அப்பதான் அந்த சேனுக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ சொல்லியிருந்திருப்பான், ஜஸ்ட் மிஸ் இல்லைனா நேத்தே நான் அந்த ஸ்பிரிட்டால பொசஸ் பண்ணியிருந்திருக்க வேண்டிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒருவேளை இந்த பொம்மைக்கு ரத்தம் கொடுக்கறது மூலமா அந்த ஸ்பிரிட் நம்மளையுமே பொசஸ் பண்ணுமோன்னு அந்த பொம்மை மேலே ஒரு கையை வச்சு அவரோட ரத்தத்தை தேய்க்க உடனே அந்த ஆன்மா ஹீரோயினை விட்டுட்டு சேனை பிடிக்கிறதுக்காக வரும். பட் அவர் இதாண்டா அப்படியே பிடிச்சு அந்த பொம்மையில அடைச்சு வச்சு ஒரு மந்திர காகிதத்தையும் மேல வைப்பாரு. அவ்வளவுதான், அதை பிடிச்சாச்சு, ட்ராப் பண்ணியாச்சுன்னு இருந்தா அதான் கிடையாது. அந்த மந்திர காகிதம் அப்படியே எரிஞ்சு போயிட்டு திருப்பியும் அந்த ஆன்மா ஹீரோயினோட பாடியை டேக் ஓவர் பண்ண ஐயோ எங்கேயாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போறான்னு சேன் உடனே அவளோட கண்ணை வந்து கட்டி அதே இடத்துல ஹீரோயினை கட்டி வச்சிருவாங்க. அவ அமைதியாயிருவா. ஸோ இப்போ அடுத்தது என்னையா பண்ண போறேன், என் ஒய்ஃபை குணப்படுத்துவேன்னு பார்த்தா ஏன் இப்போ கட்டி வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு சேனுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. வெல் உன் ஒய்ஃபை காப்பாற்றலாம் தான் நினைச்சேன், ஆனால் அதில் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணன மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் எங்கேயோ கோட்டை விட்ட மாதிரியும் இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு லைட்டாக அவரே கன்ஃபியூஷனில் இருப்பாரா. ஹீரோக்கெலாம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். யோ நீ தான் ஏன் காப்பாற்றுவேன்னு உன்னை நம்பி வந்திருந்தா நீ என்னையா எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, என் ஒய்ஃப் அப்படி என்னையா தப்பு பண்ணிட்டா, அந்த ஒரு பொம்மை அதை திருப்பியுமே கொஞ்சோண்டு சரி பண்ணணும்னு நினைச்சா அவ்வளோதானு சொன்னா, என்னது சரி பண்ணணும்னு நினைச்சாலா அப்படின்ட்டு அந்த ஆள் அதுக்கப்புறம் அந்த பொம்மையை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொம்மையோட முதுகு பின்னாடியில் இருக்கிற எந்த ஒரு சிம்பிளையுமே காணும். நீ போட்டோவில் காமிச்ச அந்த ஒரு சிம்பிளுமே முழுசா இல்லை, ஆனால் இப்போ பார்த்தா அந்த பொம்மையில சிம்பிளே இல்லை. ஓகே ஃபைன், உன்னோட ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு வழி இருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பொம்மைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதுக்கு இந்த ஒரு பொம்மையை நீ யாருக்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தையோ அந்த ஒரு நபரை நம்ம போய் மீட் பண்ணணும், இல்லைன்னா அந்த நபரை சார்ந்தவங்களை போய் மீட் பண்ணணும்னு சொல்ல. ஸோ ஆப்வியஸாக இந்த பொம்மையை கிரியேட் பண்ணது அந்த லீ தான். அப்படின்னா அந்த லீயை சார்ந்த ஒரே ஒருத்தங்களை நம்ம ஹீரோவுக்கு தெரியும்னா அது லீயோட தங்கச்சி தான். ஆகையால் டைரெக்டாக போய் லீயோட தங்கச்சியை மீட் பண்ணிட்டு விஷயங்களில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஒரு பொம்மையை வந்து உங்க அக்கா தான் செஞ்சாங்க, இதுல என்ன மேட்டர்னு தெரியல, திடீர்னு இதுல இருந்து ஏதோ ஒரு ஆன்மா என்னோட ஒய்ஃபை பொசஸ் பண்ணிடுச்சு, ஸோ ப்ளீஸ் அவளை காப்பாத்துறதுக்காக உதவி பண்ணுங்க, இந்த ஒரு பொம்மைக்கு பின்னாடியில் இருக்கிற இந்த ஒரு விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கெஞ்சி கேட்டிருந்திருப்பானா. சரின்னு அவங்களும் உதவி பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன பூஜை பண்ற மாதிரி அந்த லேடியை உட்கார வச்சுட்டு அந்த லீயோட தங்கச்சியை உட்கார வச்சுட்டு ஒரு பூஜை மாதிரி பண்றாங்க. அந்த ஒரு பொம்மையை எப்படி அந்த லீ செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மெமரியை இவங்க பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். அப்படி அந்த தங்கச்சிக்காரியும் அந்த மெமரிக்குள்ள போறா. பார்த்தா அந்த லீ இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு இடத்துல இருந்து இந்த பொம்மை செய்யறதுக்கான தேவையான களிமண் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல எடுத்துட்டு வருவாங்களா. ஒரு இடுகாட்டுல இருந்து தான் அந்த களிமணையே எடுத்துட்டு வந்துருப்பா. ஸோ அப்படி அவ எடுத்துட்டு வரும்போது அவளோட குழந்தை இருக்கும், அவ பிரெக்னெண்டா இருப்பா, அது களைஞ்சிருந்திருக்கும். 4-5 மாசமா தான் பிரெக்னெண்டா இருந்திருப்பாளோ என்னமோ, அது குழந்தைய கூட இருக்காது, வெறும் கருவா இருக்கும். அதை தூக்கிட்டு வந்து பொம்மை செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்து அந்த களிமண்ணோட மண்ணுல கலந்து அவ
ஒரு பொம்மையை செஞ்சிருந்திருப்பா. ஸோ இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்த அந்த ஒரு பொண்ணு நம்ம சான் கிட்ட சொல்லக்குள்ள சானுக்கு அப்பதான் விளங்குது, ஏற்கனவே அவ பொம்மை செய்யறதுக்காக இறந்து போனவங்க இருக்கிற மாதிரியான ஒரு பகுதியில இருந்து களிமண் எட்டு வந்திருக்கா. அந்த மண்ணிலேயே ஆல்ரெடி ஒரு ஆன்மாங்கிறது இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அந்த மண்ணுல அவ குழந்தைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கருவோட ரத்தத்தை பயன்படுத்தி பொம்மையா செய்யும் போது அந்த மண்ணுல இருந்த அந்த ஆன்மாங்கிறது அந்த குழந்தையோட ரத்தம் பட்டு அந்த கருவோட ரத்தம் பட்டு ஒரு ஈவிலா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தீய சக்தி இந்த லீயை கண்ட்ரோல்ல எடுத்து அவங்க கையாலேயே அவங்களோட ஹஸ்பண்டை சாகடிக்க வச்சிருந்திருக்கும். ஆனா ஒன்ஸ் அவங்களோட ஹஸ்பண்டை கொன்னதுக்கு அப்புறம் அவங்க திருப்பியுமே சுயநினைக்கு வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் சுயநினைவிலையும் கொஞ்ச நேரம் அந்த பேயோட கண்ட்ரோலையும் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க போல. எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம இழுத்து விட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த லீ அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை அந்த பொம்மையில அடைக்கிறதுக்காக அவங்களே தான் அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி அந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் அந்த பொம்மையோட முதுகுல அவங்க போட்டு வச்சிருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பொம்மை யார் கையிலையும் கிடைக்க கூடாதுல்ல, ஏற்கனவே குழந்தையும் இறந்து போச்சு, இந்த பொம்மையுமே யார் கையிலையும் கிடைக்க வேண்டாம், எனக்கும் இனிமேல் இருக்க பிடிக்கலன்னு அவங்க அந்த பொம்மையை செய்யறதுக்கான அடுப்பு வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த அடுப்புல ஒரு பகுதியில அவங்க செங்கல்லாம் வச்சு ஒரு பகுதி முழுக்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்களும் அந்த பொம்மையும் மட்டும் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாவே அந்த அடுப்பை எரிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த அடுப்புல எரிஞ்சு அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த பொம்மை அங்கேயே தான் இருந்திருக்கும். ஆனா யாருக்கும் எட்டாத மாதிரி அவங்க அந்த அடுப்போட ஒரு பகுதியில கம்ப்ளீட்டா செங்கலை வச்சு மறைச்சிட்டாங்கல்ல, அதனால அந்த பொம்மை யாருக்கும் கிடைக்காதுன்னு அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங் சீன்ல அந்த கைடு இருக்கிறான்ல, அவன் அந்த அடுப்புக்குள்ள போய் தான் அதை எடுத்துட்டு வந்திருப்பான். ஆகையால் இப்போதைக்கு இந்த எல்லா பிரச்சனையுமே முடிக்கிறதுக்காக அந்த பொம்மையோட தலைப்பகுதி உடஞ்சி விழுந்திருக்கும்ல, அதை போய் இவங்க எடுத்துட்டு வந்தாகணும். அதனால நேரா நம்ம ஹீரோ அந்த சானு அப்புறம் ஹீரோயின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்க வந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு. ஹீரோயினை பார்த்துக்கிட்டு நீ இங்கே இரு, நான் உள்ள போய் தேடிக்கிறேன் அப்படின்னு அந்த சான் மட்டும் போகலான்னு இருக்க, இல்ல என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு ஹீரோ அந்த VR கிளாஸ் இருக்குதுல்ல, அதுல தான் ஆல்ரெடி அந்த கேமுக்காக இவங்க மொத்தமாவே அந்த வீட்டை 3D ஸ்கேன் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஆகையால் அந்த வீட்டில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்க கிட்ட பெர்ஃபெக்டா அந்த கேம்ல இருக்கு. ஆகையால் அந்த கேமுக்குள்ள போய் அந்த வீட்டில் இருக்கிற அந்த களிமண் பொம்மையோட தலைப்பகுதியை கண்டுபிடிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ இறந்து போன அந்த லீயோட பாடியை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருப்பாங்க. இப்போதைக்கு ஹீரோவுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவன் கேமுக்குள்ள இருக்கிறான். கார்ல வந்துட்டு கேம் மூலமா அந்த வீட்டுக்குள்ள அவன் தேடிக்கிட்டு இருக்க, அதுவே சான் ஆக்சுவலி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டோட அடுப்புல தானே அவங்க எரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. ஆகையால் அங்க இருக்கிற செங்கல் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு இருப்பான். அதுவே ஹீரோ என்னதான் கேம்ல இருந்தாலும் அந்த கேம்ல அந்த லீயோட ஆன்மாங்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த பொம்மையோட உடஞ்சு போன அந்த தலைப்பகுதி எங்க இருக்குதுங்கிற மாதிரி காட்டி கொடுக்க, அதை அவன் கேம்லயே தானே பார்த்து வந்திருப்பான். கேம்ல பார்த்ததை வச்சு அதோட தலைப்பகுதியில எந்த மாதிரி சிம்பிள் இருக்குதுங்கிறத அவன் ஒரு பேப்பர்ல உறைஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடியில உட்காந்துருக்க அவனோட ஒய்ஃப் வந்து கண் விழிக்கிற மாதிரி தெரியும். இவன் உடனே திரும்பி பார்க்கறான், ஆனா யாருமே இல்ல. இங்க வீட்டுக்குள்ளேயுமே அந்த சான் இறந்து போன அந்த லீயோட பாடியை கண்டுபிடிச்சிட்டான்ல. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு யோ என் ஒய்ஃபை காணோம் ஏன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த அடுப்போட கதவுங்கிறது சாத்திடுது. ஹீரோவுமே சானை வெளியெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ பின்னாடி வந்த ஹீரோயின் ஹீரோவோட வயிற்றுலேயே ஒரு கத்தி எடுத்து இறக்குறான். ஆனா இப்படி நடக்கும்னு ஏற்கனவே தெரியும் போல அந்த சான் ஹீரோ கிட்ட ஒரு தாயத்தை கொடுத்துருப்பான். அதை வச்சு ஹீரோனோட நெத்தியிலே வச்சு அமுக்கி அவளை அதே இடத்துல மயக்கம் போட வைக்க, அந்த தாயத்தை வச்சோன்னே ஹீரோனோட உடம்புல இருந்த அந்த ஆன்மாங்கிறது கொஞ்சம் பவர் கம்மியாயிருந்திருக்கும் போல, அவள் லைட்டா நார்மலான மாதிரி தெரியும். சானுமே அந்த அடுப்பு போட்டு வெளியில வந்திருப்பான். ஹீரோ அந்த கேம்ல அந்த களிமண் சிலையோட டாப்ல இருந்து அந்த ஒரு சிம்பிளை ஒரு பேப்பர்ல உறைஞ்சிட்டு வந்திருப்பானா, அதை வந்து அந்த சான் கிட்ட கொடுத்துருப்பான். இப்போ அந்த சான் அதை வச்சுட்டு ஒரு மந்திர காகிதத்தை உருவாக்குறான். இப்போ ஹீரோயினோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மாவை அவன் வெளியில வர வைக்கிறான். போன தடவை பண்ண மாதிரி அந்த பொம்மையில அவனோட ரத்தத்தை பயன்படுத்தி தான் அந்த ஆன்மாவை அவன் வெளியில வர வச்சு, இப்போ அடுப்புக்குள்ள இருந்த அந்த லீயோட தலை ஒன்று இருக்கும், மண்டையோட ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போக வைக்கலான்னு இருப்பானா. ஆனா மண்டையோட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மண்டையோடு ஆல்ரெடி பயங்கர பழசா நெருப்புல கருகி போய் செம வீக்கா இருந்திருக்கும், அது அப்படியே உடஞ்சு போயிடும். மறுபடியும் இப்போ அந்த தலையில இருந்து வெளியில வந்த அந்த ஆன்மாங்கிறது அடுத்தது ஹீரோயினோட குழந்தை இருக்குதுல அதுக்குள்ள போயிடும். ஸோ அந்த குழந்தைய பொசஸ் பண்றது மூலமா அது இந்த உலகத்துக்கு அந்த குழந்தையோட ரூபத்துல வரலான்னு இருக்க, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாதுன்னு அந்த குழந்தைய கொல்றதுக்காக அந்த ஒரு மந்திர காகிதத்தை வச்சு அந்த குழந்தைய அழிச்சிட வேண்டியதான், அப்பதான் உன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியும்னு அந்த சான் மந்திர காகிதத்தை ஒட்டலான்னு போகும்போது ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு இல்ல இதுக்கு வேற ஏதோ ஒரு வழி இருக்குன்னு கத்தி எடுத்து தன்னோட கையை கிழிச்சு அந்த பொம்மை மேல அந்த ரத்தத்தை சிந்துறான். அதன் விளைவு இப்போ ஹீரோவோட பாடியை அந்த ஆன்மாங்கிறத டேக் ஓவர் பண்ணுது. சரி அப்போ ஹீரோ மேல இந்த மந்திர காகிதத்தை வச்சிட வேண்டியதான்னு பார்த்தா அவன் என்னன்னா இப்போ பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிட்டான். அப்படியே அந்த சானையை அடிச்சு போட்டுருவான். ஆனா என்னதான் அந்த ஆன்மா ஹீரோவோட பாடியை டேக் ஓவர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஹீரோவோட பாடி தேவை கிடையாது. இப்போ ஹீரோனோட உடம்புல இருக்கிற அந்த குழந்தையோட
உருவத்தை அதை எடுத்துக்கிட்டாகணும். அதனால அந்த ஒரு மண் பொம்மையை எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட குழந்தையோட ரத்தத்துக்காக கிட்ட போகும்போது வேண்டாம் வேண்டாம் அதை மட்டும் பண்ணிடாதுன்னு ஹீரோயினும் புலம்பிக்கிட்டே இருப்பாளா. அண்ட் அப்படி ஹீரோயின் புலம்புறதை கேட்க ஹீரோவும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வர மாதிரி இருக்கு. அப்போ சடனா அவனோட ஒரு கண்ணு மட்டும் அந்த பேயால பொசஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே குத்தி நோண்டிடுவான். ஆகையால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இதுதான்டா சான்ஸ், சான் சீக்கிரம் வந்து என்னை அழிச்சிடுன்னு சொல்லக்குள்ள சானுக்கும் தெரியும் இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லைன்னு கொண்டு வந்து ஹீரோவோட முதுகுலேயே அந்த மந்திர காகிதத்தை வைக்கிறது மட்டும் இல்லாம ரத்தத்தின் மூலமாக ஹீரோவோட உடம்புலையுமே அதே சிம்பிள்ஸை உரைய ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோவோட உடம்புலேயே வச்சு அந்த ஒரு தீய சக்தியை அழிச்சிடுறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதோட சேர்ந்து ஹீரோவும் இறந்து போயிடறான். கட் பண்ணா ஒரு 6 மாசம் கழிச்சு ஹீரோயின் அவளோட குழந்தை கூட வீட்டுல ஜாலியா பேசி வளர்ந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பேக்கேஜ் டெலிவரி பண்ணப்பட்டிருந்திருக்குமா. அது ஹீரோ வேலை செய்யற கம்பெனில இருந்து தான் வந்திருக்கும். ஆனா அந்த பேக்கேஜ்ல இருக்கிறதுங்கிறது அது ஒரு விஆர் கிளாஸா தான் இருக்கும். இப்போ ஹீரோ இறந்து போயிருந்திருக்கான்ல, இருந்தாலுமே இந்த ஒரு வீட்டுல ஹீரோ இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன பண்ணியிருந்திருப்பானோ அது எல்லாத்தையுமே அந்த கேம்ல செட்டப் பண்ணியிருந்திருப்பான். ஆகையால் அந்த கேம் மூலமா ஹீரோவை ஹீரோயின் ரியல் லைஃப்ல சந்திக்கிற மாதிரி அவளுக்கு இருக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.